பிஜேபி அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அது ஒரு கூட்டணிக்கான முழு வடிவத்தை பெறவில்லை. இன்னும் சில கட்சிகள் அந்த கூட்டணியில் இணைவார்களா இல்லையா என்ற சந்தேகமும் இருக்கிறது. தேமுதிக இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியும் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிக்கவில்லை. எனவே அதிமுக பாஜக இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர அது கூட்டணி என்கிற முழு வடிவத்தை பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே அவர்கள் திமுக கூட்டணியை வீழ்த்தப் போகிறோம் என்பதெல்லாம் அவர்களின் தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லுகிற ஒரு உத்தியாக தெரிகிறது. சார், தற்போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க கூட்டணி மட்டும் தான் வச்சோம், ஆனா அவர்கள் சொல்றபடி பதவியில முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அருகே அமர வைத்துக் கொண்டு கூட்டணியை பற்றியும் கூட்டணி ஆட்சியை பற்றியும் பேசினார். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே பேசவில்லை, மறுத்தும் சொல்லவில்லை. சில நாட்களுக்கு பிறகு இப்படி அவர் சொல்லுகிறார். ஆகவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே கூட இன்னும் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டதாக தெரியவில்லை. இவர்களே கூட்டணியாக தொடர்வார்களா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் பாஜக கூட்டணி ஆட்சி என்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சியை பற்றி நாங்கள் பேசவில்லை என்கிறார். எனவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே கூட இன்னும் கூட்டணி அமைந்ததாக உறுதிப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.